முதலமைச்சரானோ அப்பவே தமிழ்நாட்டுக்கு சனி வந்துட்டு சனி பிடிக்கப்பட்டது. நாம சொல்லுவாங்க ஏழு செடின்னு. அப்படி இந்த ஏழு செடியே இந்த தேர்தலில் அகற்றப்பட வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சியா பார்க்கலாம். அதனாலதான் எந்த தொழிலுமே செய்ய முடியாத ஒரு அவல நிலையை தமிழகத்தில் பார்க்க முடியாது. வாரிசு அரசியல் என்ன? திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருப்பாரு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு, அடுத்தது உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்றாரு, அது நடக்காது, அது வேற விஷயம். திமுக வேற ஆளே இல்லையா? திமுக வேற ஆளே கிடையாது. நான் அதுக்குதான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறேன். எல்லா கட்சி மாதிரி இயங்குது, ஆனா திமுக கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்குது. கம்பெனி, அந்த கம்பெனியில தான் அப்பாவுக்கு அடுத்து மகன் வருவாங்க, அது ஓனரா. அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. உதயநிதி ஸ்டாலின் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு செங்கலை கையில் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒற்றை செங்கலை கையில தூக்கிட்டு போறாரு. எதுக்கு தூக்கிட்டு போறாருன்னு யாருக்கும் தெரியல. சரி, ஒரு தடவை தூக்கி காட்டினா கரெக்ட். ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, திமுக இளைஞர் பொறுப்பில் இருக்கிறீங்க, இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற ஆயிட்டீங்க. எங்க பார்த்தாலும் இந்த கல்லை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். இந்த கல்லை தூக்கிட்டு போய் விளம்பரம் பண்றதுதான் மிச்சம். இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டி இதனால என்ன நன்மை கிடைக்க போகுது மக்களுக்கு? நான் ஏற்கனவே தெளிவா சொன்னேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த செங்கலை இங்கே காட்டுகின்ற இடம் இல்ல, இந்த செங்கலை நாடாளுமன்றத்திலே காட்டியிருக்க வேண்டும். 2019 அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பிரதமர் நேரடியா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினாங்க. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 38 இடங்கள் தமிழகத்திலே கொடுத்தாங்க. அந்த 38 நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதிலே இன்றைக்கு நீங்கள் மெத்தனமாக இருக்கின்றீர்கள். அதாவது வேகப்படுத்த வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும், தேவையான நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலை தூக்கி காட்டீர்களோ அதை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கட்சி நாடாளுமன்றம், கூட்டணி கட்சி நாடாளுமன்றம் அங்கே தூக்கி காட்டி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அங்கே நிதி பெற்று இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருந்தால் ஒரு சிறந்த அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்வது என்ன கிடையாது. இவருக்கு விளம்பரம் வேணும். அந்த விளம்பரத்துக்காக ஒற்றை செங்கலை தூக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே திரு ஸ்டாலின் ஆகட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், நீங்க உருண்டு புரண்டாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது.